வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க அனைவருக்கும் ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு யாராவது ஆதரவு கொடுத்தாங்களா? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு வலுவான ஒரு தூண் மாதிரி அனைவருக்கும் தோன்றத்தாங்க செய்யும். யாருக்கும் தேவைப்பட்டாலோ முதல் ஆளாக ஓடி போய் ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல் நபராக இருப்பது நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள், நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் முதுகுத்தண்டு மாதிரி நீங்க எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. யாராவது டவுனா கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் உங்களால் முடிந்த அளவுக்கு அறிவுரை கூறுவீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்றது தப்பு, இதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் வயது இருக்கிறது என்று நிறைய அனுபவங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கூறி அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தா உங்களுக்கு நேரம், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய சக்திகள், உங்களுடைய மனது, நீங்க இந்த ஒரு கேள்வியை நிறுத்தி வைத்து அவர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே ஓடி ஓடி போய் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல சப்போர்ட்டுக்கு நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அது தினமும் உங்களுக்குள்ள ஒழிச்சு கொட்டே தாங்க இருக்கும். அது என்ன அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, ஆனா நீங்க ஒரு நாள் ஏதாவது உடம்பு சரியில்லையோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும் பொழுது யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்கங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்றால் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எத்தனையோ தடவைகள் நீங்க போய் எவ்வளவோ பேருக்கு உதவி செய்திருப்பீங்க, உங்களுடைய நேரங்களை விட்டுட்டு போயிருப்பீங்க, உங்களுடைய வீட்டில் ஏதாவது வேலைகள் இருந்தாலும் மற்ற நபர்களுக்காக நீங்க ஓடி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது யாரும் உங்களை கண்டு கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எத்தனையோ தடவைகள் உங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்காமல் போயிருக்கும். யாரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு யாரிடமும் போய் உதவி கேட்க மாட்டீங்க. நீங்களே உங்களால் முடிந்தால் அந்த ஒரு உதவியை செய்து விடுவீங்க. இல்லைன்னா நான் தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நீங்க வந்து விடுவீங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமானது நிச்சயமாக வரும். ஆனால் அது ஒரு நாளில் நீங்கள் நான் மட்டும் கிடையாது என்பதை உணர ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாட்கள் நீங்க மற்றவங்களுக்காக உதவி செஞ்சீங்கல்லவா, இனிமே நம்முடைய வாழ்க்கையில நல்லது எப்பொழுது நடக்கும் என்று நீங்க நிச்சயமா காத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உங்களுடைய அமைதிக்குள்ள மறைந்த சில சுமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். ரிஷபம் ராசிக்காரங்க அதிகம் பேச மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. இவங்க அமைதியாகத்தான் இருப்பீங்க. ஆனாலும் மனதிற்குள்ள சின்ன சின்ன கோபங்களும் டென்ஷன்களும் ஆகி கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா இந்த மௌனம்குள்ள உங்களுக்குள்ள நடக்காதுன்னு, மௌனம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. உங்களுடைய மனசுல ஒரு நேரத்துல 1000 விஷயங்களை நீங்க நினைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. யார் யார் என்னென்ன தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள், யார் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று 1000 கணக்கான சில விஷயங்கள் நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதே போல உங்களுடைய கடந்த காலம், நிகழ்கால பிரச்சனைகள், எதிர்காலம் பற்றிய பயங்கள், இந்த மாதிரியான சில கேள்விகளும் சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மூணும் தாங்க உங்களுடைய மனசுல ஒரு நேரத்துல நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதை ஏன் தெரியுமா வெளியில் சொல்ல மாட்டீங்க? யாருக்கும் இதை யாருக்கும் நம்ம கூறக்கூடாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அமைதியா ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைத்து கொள்வார்கள் என்று அவங்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம அப்படி மாறி விடுவோமோ என்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே நீங்கள் யாரிடமும் இதை பற்றியும் கூற மாட்டீங்க. மனதிற்குள் மட்டுமே எல்லா விதமான விஷயங்களையும் வைத்து வாழக்கூடிய ஒரு சில மனிதர்கள். சில நேரம் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது தான் இந்த உண்மையான சில விஷயங்களானது உங்களுக்கு நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். எனக்கு எவ்வளவோ நாட்கள் ஆகியும் சில விஷயங்கள் எனக்கு புரியவே மாட்டேங்கி என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு, நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணணும், ஆனா நமக்குன்னு எந்த விதமான உதவியும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு ஆழமாக பதிந்திருக்கும். அந்த சுமைகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து அது உங்களுக்கு ஆழமான சில விஷயங்களை உணர்த்தவும் செய்திருக்கும். ஒரு நாள் அந்த அமைதிக்கான சில தெளிவானது நிச்சயமாக மாறும். அந்த நாள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் இன்னும் நீண்ட தூரங்களில் இல்லை, அருகில் தான் இருக்கிறது. அந்த ஒரு நாளை மட்டும் எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில சுக்கிர பகவான் உச்சத்திற்கு செல்ல போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்ல ஒரு காலங்கள் இனிமே ஆரம்பமாகும். ரிஷபம் ராசிக்காரங்களை நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில அனுபவிச்சது தடைகளையும் எல்லா விஷயங்களிலும் மெதுவான ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமைகளையும் மட்டுமே தாங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு கொண்டிருந்தீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களை இனிமே அனுபவிக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு மாற்றம் நிச்சயமாக ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் முன்னாடி இருந்த ஒரு நிலையை விட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையானதாக மாறிவிடும். அதனால இந்த ஒரு மாற்றமானது வெளியில் உங்களுக்கு பெரியதாக தெரியாமலும் இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு சிறியதாக ஃபீல் பண்ண வைக்கும். மாற்றமானது கிடைத்து விட்டது என்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கவும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி அது எந்த அளவுக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது உண்டாகியிருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கூட எந்த மாதிரியான உறவுகள் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. இதுதான் சுக்கிரனின் ஒரு உச்சமாக இருக்கும். வேலை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாத பல விஷயங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரவும் செய்யும். அது பணம் மூலமாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு வாழ்க்கையாக திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை பெறக்கூடிய வாழ்க்கைகளாக இருக்கலாம், இல்லைன்னா சுத்தி பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பதால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்க சுத்தி பார்ப்பீங்க. முக்கியமா நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவுகளை நீங்கள் தைரியமாக நில்லுங்கள். அந்த ஒரு முடிவுகளை நீங்க தைரியமாக நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடுங்க. நீங்க கஷ்டப்பட்ட காலத்தில் கூட முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க சிறிதளவுக்கு வேலையை பார்த்தாலும் அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று நடப்பது கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வளர்த்து விடுவதற்காக நடந்த சில விஷயங்கள். ஒரு நல்ல சில விஷயங்களை நீங்க கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மரியாதையும் வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று எல்லா விதமான பாடங்களையும் உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்குங்க. குரு பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மாறி பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமாக மாறுகிறார். ரிஷபம் ராசிக்காரங்களை நீங்க பணத்துக்காக கஷ்டப்பட்டது யாரும் முழுசா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னால் ஒவ்வொரு கதைகளானது இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணமானது உங்களுடைய கையில் நிற்காமலே போயிருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த குரு பகவான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை பணம் ரீதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உழைத்து கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அது நிலையான ஒரு வாய்ப்புகளாக உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காமல் சைடில் ஏதாவது ஒரு இன்கமையும் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதுவேண்டு கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க